அரசியல் அறிவியல் என்பது என்ன? விரிவாக விவாதித்தால், அரசியல் அறிவியல் என்பது அரசியல் நிறுவனங்களின் மற்றும் அரசியல் நடத்தை பற்றிய சமூக அறிவியல் ஆராய்ச்சி ஆகும். அரசியல் நிறுவனங்களின் ஆய்வில், தேர்தல் முறை வடிவமைப்பின் அரசாங்கத்தில் பிரதிநிதித்துவ தரத்தில் ஏற்படும் விளைவுகள் போன்ற தலைப்புகள் சேர்க்கப்படுகின்றன. விதானமன்ற செயல்முறையின் உத்தியோகபூர்வ மற்றும் அழிப்பொழிவான கூறுகள் மற்றும் சட்டம் உருவாக்குவதில் அவற்றின் விளைவுகள். அதோடு, உள்ளார்ந்த அரசியல் நிறுவனங்களின் சர்வதேச முரண்பாடுகளின் ஏற்பாட்டில் ஏற்படும் தாக்கம். அரசியல் நடத்தையின் துறையில், மருத்துவ விஞ்ஞானிகள் மக்கள் அரசியலில் பங்கேற்கவும், ஏன் பங்கேற்கவும் தேர்வு செய்கிறார்கள் என்பதை படிக்கின்றனர். வாக்குத் தேர்வுக்கு காரணமாக உள்ள காரகங்கள் மற்றும் பொது கருத்தின் இயல்பு மற்றும் தோற்றங்களும். இதனாலேயே அரசியல் அறிவியலை படிக்கும் மாணவர்கள் அரசியல் நிறுவனங்களையும் நடத்தையையும் பற்றிய வலுவான உள்ளடக்க சார்ந்த புரிதலை வளர்க்கின்றனர். அவர்கள் அரசியல் உலகம் பற்றி சிறப்பாக புரிந்து கொள்ள உதவும் கோட்பாடுகள் மற்றும் சோதனை முறைகள் கற்றுக்கொள்கின்றனர். அரசியல் அறிவியலை படிக்கும் மாணவர்கள் அமெரிக்க அரசியல், ஒப்புமை அரசியல் போன்ற துறை உட்பிரிவுகளில் இருந்து பாடங்களை தேர்வு செய்ய முடியும். சர்வதேச உறவுகள் மற்றும் முன் சட்டம். நிறுவனங்களின் பயிலும் நடத்தையும் இந்த துணைத்துறைகளின் மையமாக உள்ளது, இருப்பினும் உள்ளடக்கிய முக்கியத்துவம் வேறுபடுகிறது. சாதாரணமாக, அமெரிக்க அரசியல் பாடங்கள் அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியலில் கவனம் செலுத்துகின்றன. போதீக அரசியல் படிப்புகள் மற்ற நாடுகளின் அரசு மற்றும் அரசியலை ஆராய்கின்றன. காணொளியை பார்த்ததற்கு நன்றி. சர்வதேச உறவுகளின் வகுப்புகள் வெளிநாட்டு கொள்கைகளில் உள்ள பிரச்சினைகளை கையாளுகின்றன. சர்வதேச முரண்பாடுகள் மற்றும் அவற்றின் தொடர்புகளை நிர்வகிக்கும் நிறுவனங்கள், நாடுகளை கவனிக்கின்றன. முன் சட்ட வகுப்புகள் சட்ட நிறுவனங்களையும் சட்ட நடிகர்களின் நடத்தை பெறும் அனலையும் உள்ளடக்கியது. நாம் பார்க்கும் போதிலும், அரசியல் அறிவியலை படிப்பதில் பெற்ற அறிவும் திறன்களும் சட்டத்தில் மேற்படிப்பு பயிற்சிக்கான வலுவான அடித்தளத்தை வழங்குகின்றன. அரசியல் அறிவியல் அல்லது பிற சமூக அறிவியல்கள். அரசியல் அறிவியலில் பட்டம் பெற்று பட்டம் முடித்த மாணவர்கள் பல்வேறு தொழில்களில் சிறுபான்மையில் முன்னேற முடியும். பொது நிர்வாகம், பிரசார மேலாண்மை அல்லது ஆலோசனை, அடித்தள அரசியல் அமைப்புகள், நிறுவன அரசாங்க விவகாரங்கள், வெளிநாட்டு சேவை போன்றவை. சத்திரத்திரம், லாபி செயல்பாடு மற்றும் கற்பித்தல்.